வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சூரிய வாஸ்து சார்பாக நமது வாஸ்து செல்வ நாயகம் அவர்கள்ட்ட வாஸ்து பற்றின சந்தேகங்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீ சூரிய வாஸ்து குழந்தை வாஸ்து செல்வநாயகம், வாழ்க்கையை மாற்றும் பரிகாரம் இல்லாத வாஸ்து, நிலமும் வீடும், வீடும் உடலும், வீடும் ஆரோக்கியமும். வீடு கட்ட மனை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அந்த மனை வாங்கணுன்னா வாஸ்து பார்க்குறது அதை விட முக்கியம்னு சொல்கிறாங்க. அந்த வாஸ்து எப்படி பார்க்குறது, வாஸ்து பார்க்குறது எந்த அளவு முக்கியம் சார்? வாஸ்துங்கிறது ஒரு மனிதன் சம்பந்தப்பட்டது. இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிரினத்துக்கும் இந்த வாஸ்து ரொம்ப முக்கியம். சூரியனையும் பூமியும் சேரும்போது வாஸ்து உருவாகுதுன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி தான் ஒரு வீடு பார்க்கும்போதும் கட்டும்போதும் அந்த வீடை எந்த இடத்துல அமைக்கிறோமோ அந்த அமைக்கக்கூடிய இடம் தான் அந்த வீட்டை தீர்மானிக்கக்கூடிய உயிர். வெறும் நிலம்னா உயிரற்ற உடல். அதில் ஒரு வீடை கட்டி வாழும்போது அந்த உயிர் தானாக இயங்க ஆரம்பிச்சிடுது. ஒரு மனைக்கட்டு வேலை செய்கிறதும் வேலை செய்யாததும் அந்த மனையை பொறுத்து தான் இருக்குது. அந்த மனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத விட அந்த மனையில் அந்த வீடு அமைக்கும் போது அந்த மனை கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத திசையை வச்சு தான் பார்க்கணும். ஒரு திசைக்கும் ஒரு மனை ஒரு மாதிரியாக வேலை செய்யும். ஒரு உதாரணத்துக்கு கிழக்கு பார்த்த மனை இருக்குது அப்படின்னா அந்த கிழக்கு பார்த்த மனையில் அந்த வீடை எப்படி கட்டணும், அது யார் பேரில் வாங்கணும், அந்த மனையோட அமைப்பு சதுரமாக இருக்கா செவ்வகமாக இருக்கா இல்லை குறுகி ஒரு பக்கம் நீண்டு வளைஞ்சிருக்கும். இந்த மனையை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் நிறையா வாஸ்து நிபுணர்கள் இருப்பாங்க. ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு அந்த மனையை கரெக்டாக தேர்ந்தெடுத்து இந்த மனை வீடு கட்டுறதுக்கு முதல்ல பயன்பாட்டுக்கு உண்டா இல்லையாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மனையில் வீடு கட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வீடு கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு மனம் முக்கியங்கிறத விட அந்த மனையில் வீடு கட்டுனா சரியாக வருமா வராதாங்கிறத முதல்ல மனையை ஆராய்ச்சி பண்ணணும். அந்த முதல்ல மன உயிரோடு இருக்கா உயிரோட்டத்தோடு இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம ஆராயணும். அது எந்த திசையில் இருக்குது, அந்த திசை அந்த மனைக்கு சரியாக இருக்காங்கிறத பார்க்கணும். அப்போ தான் அந்த மனைக்கு அந்த வாஸ்து சம்மந்தமாக அந்த மனைக்கு வாஸ்து சம்மந்தமாக வீடு கட்டும் போது அந்த வீடு நல்லாயிருக்கும். மனையில் என்னென்ன பிரிவுலாம் இருக்குது சார்? மனையில் பிரிவு அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல திசையை தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசை சொல்கிறோம். 4 திசை நேர் திசை, 4 திசை எதிர் திசை. வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு திசையை தேர்ந்தெடுக்கும் போதே அந்த மனையை ஈஸியாக ஒரு வாசல் மனை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனை இருக்குது அப்படின்னா அது எந்த திசையில் இருக்குதுன்னு பார்க்கும்போதே இது ஆண்மனையா பெண்மனையா அலிமனையா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்மனைனா என்ன சார், பெண்மனைனா என்ன சார்? ஆண்மனை இது ஒரு மனையோட பிரம்ம ரகசியம். இது ரொம்ப வருஷமாகவே அந்த காலத்துலேருந்தே இந்த மனையை பற்றின ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மக்கள்கிட்ட அது போய் சேரவே இல்லை. பிரம்ம ரகசியம் அப்படின்னா யார் பேரில் ஒரு மனையை வாங்கி பத்திரப்பதிவு பண்ணணுங்கிற தெளிவே இன்னும் மக்கள்கிட்ட இல்லை. ஒரு இடம் வாங்கணுன்னே டக்குன்னு போய் இடத்த போய் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, யார் பேரில் பணம் இருக்கோ டக்குன்னு ஒரு பணத்தை எடுத்துக்கோ ஒரு இடத்த போய் டக்குன்னு வாங்கிடுறாங்க. அந்த மனை ஆண்மனையா பெண்மனையா அலிமனையான்னு ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பத்திரப்பதிவையும் யார் பேரில் பதிவு பண்ணணுங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்குது. அப்போ தான் அந்த மனை வேலை செய்யும். தப்பாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அந்த வீட்டில் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவங்கள கடைசி கட்டம் வரைக்கும் கொண்டு போய் வச்சு ரொம்ப ஒரு வாழ்க்கையோட கஷ்டத்தில் கொண்டு நிப்பாட்டி வச்சிடும். அது தெரியாமையே மனையை வாங்கிறாங்க. சில பேருக்கு இயற்கையாகவே இந்த பஞ்சபூதங்கள் என்ன பண்ணதுன்னா கரெக்டாக அமைச்சு கொடுத்துரும். எப்படி அமைக்குது அப்படின்னா அதுதான் அவங்களோட கர்மா. அவங்களோட கர்மா கரெக்டாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் சரியான திசையில் சரியான மனையை சரியான அமைப்பில் அமைச்சு கொடுத்துரும். இது சரியாக இல்லைன்னா மாற்றி அமைச்சிடும். இதுக்கு தான் மனை வாங்கும்போது ஒரு நிறைய பணத்தை வச்சு கஷ்டப்பட்டு ஒரு மனை வாங்கும்போது யாராவது வாசிமுறை வச்சு இந்த மனை சரியா, இது யார் பேரில் வாங்கணும், இது யார் பேரில் வாங்கினா அந்த மனை எங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா மனைக்கட்டை வாங்கினதுலேருந்து ஒரே கஷ்டமாக இருக்குது. இது நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இப்போ வாங்கி அதில் வீடு கட்டிட்டாங்க, அதை திரும்ப மாற்றி அமைக்க முடியுமா? நிச்சயமாக முடியலாம். அதுதான் வாஸ்து. விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை தெரியுமா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நிறைய வாஸ்து நிபுணர்கள் இருந்தாலும் அந்த மனை வாங்கும் போது வீடு கட்டும் போது உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். இது நமக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுது வேலை செய்யலை அப்படின்னு. ஏன்னா நிறையா பேர் வாஸ்து நிபுணர்கள் பேரில் போய் தப்பாக ஒரு விஷயத்த சொல்லி தப்பாக செஞ்சதுனால இந்த வாஸ்துவுக்கு சரியான செயல்பாடு இல்லாமல் போயிடுது. சரியான ஆள் அவங்க அமையிறதே அவங்க கர்மா வழிவிட்டால் தான் வரும். இல்லைன்னா அந்த அமைப்பே அவங்களுக்கு இருக்காது.
அதனால் இந்த ஒரு 1,00,000 செலவு பண்ணி ஒரு வீடு வாங்குறேன், 10,00,000 செலவு பண்ணி ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற வாஸ்து நிபுணருக்கு அழைச்சிட்டு போய் செலவு பார்க்காம நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு வீட்டை சரி பண்ணணும்னா அவங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இது 100% உண்மை. அப்போ இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண வீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தணுமா இல்லை மனையோட பேரை மாற்றணுமா? இரண்டுமே உண்டு. மனையில் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத அந்த மனையை பார்த்தே கண்டுபிடிச்சலாம். ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மனையை தான் பார்ப்பார். இந்த மனை யார் பேரில் இருக்குது, யாருக்கு வேலை செய்யுது வேலை செய்யலைங்கிறத தெளிவாக பார்ப்பார். அதுக்கப்புறம் அந்த வீட்டை பார்ப்பார். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் வீட்டுக்குள்ளே போய் இது சரியில்லை சார், அது சரியில்லை சார், சரி பண்ணுங்க சரியாக அப்படின்ட்டு போயிடுறாங்க. அது சரியாக வேலை செய்யலை. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கஷ்டம். சரியாக அமைக்கணும்னா ஃபஸ்ட்டு மனையை பார்க்கணும். இந்த மனை எந்த திசையில் இருக்குது, அது எந்த மாதிரியான ஆள்களுக்கு வேலை செய்யுது, மூத்த வாரிசு இளைய வாரிசு, பெற்றோர்கள் இளையவர்களும் தனித்தனி பிரிவுலாம் இருக்குது. இதில் ஆண் வாரிசு பெண் வாரிசுன்னு இருக்கும். அப்போ அந்த மனையை சுற்றி பார்க்கும் போதே அந்த மனை யாருக்குள்ளே இருக்குங்கிறத ஒரு ஓனர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாஸ்துனால சொல்லணும். அதுதான் அந்த வாஸ்து. இதை கரெக்டாக அந்த வீடே அந்த வாஸ்து நிபுணரை ஆப்ரேட் பண்ணும். சரியான அமைப்பு வந்துடுச்சுன்னா இவரே கரெக்டாக சொல்லுவார் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே. இதுதான் அந்த வாஸ்துவோட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரொம்ப விஷயத்த வாஸ்துவில் அந்த மணியை பற்றி ரகசியத்தை சொன்னோம்னா சில பேருக்கு குழப்பம் வந்துடும். அதனால் அவங்க லைவாக ஒரு ஆளை கூட்டிட்டு போய் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட பிரச்சனையிலேருந்து ஈஸியாக விலகலாம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? நிச்சயமாக கிடையாதுமா. கோவிலுக்கு போனால் பரிகாரமெல்லாம் சரியாக போடணும்னா பண்ண முடியாது. நான் பூஜை பண்ணுறேன் ஹோமம் பண்ணுறேன்னா வேலை செய்யாது. மனையை சரி பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பரிகாரம். வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த வீட்டை சரி பண்ணால் மட்டும்தான் பரிகாரம். பரிகாரமே கிடையாது வாஸ்துக்கு. பிரம்ம ரகசியம்னு சொன்னீங்களா சார்? பிரம்ம ரகசியம்னா என்ன சார்? அது பிரம்ம ரகசியம் அப்படின்னா மனையை பற்றின ரகசியம்தான். கிட்டத்தட்ட 40 மில்லியன் வருஷம் ஆச்சு உலகம் தோன்றி. இப்போ 20 மில்லியன் ஆண்டு ஆச்சுன்னு சொல்கிறாங்க நாகரிகமானது. இப்போ தென்னாப்பிரிக்காவில் ஒரு மனிதன் உருவாகி குமரிக்கண்டத்தில் நாகரிகமானதாக சொல்லி வரலாறு சொல்லுது. ஆனால் அந்த பிரம்ம ரகசியம் இப்போ வரைக்கும் மறைக்கப்படுறதுக்கு காரணமே யார் பேரில் வீடு இருக்கணும், யார் பேரில் மனம் இருக்கணும், அந்த வீடு ஆண் வீடா பெண் வீடா, அது அழிவீடா, ஆண்மனையா பெண்மனையா அழிமனையான்னு பார்க்கணும். இதை பார்த்து சரியாக அமைச்சிக்கிட்டால் மட்டும்தான் அந்த வீடு சரியாக இயங்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஒரு வீடு கட்டின 1 வருஷத்துலேயே வேலை செய்யும். நான் இந்த வீட்டில் பழைய வீட்டில் இருந்தேன் சார், நல்லா இருந்தேன், இந்த வீட்டுக்கு குடி வந்ததுலேருந்து எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும்பாங்க. அப்போ அந்த வீடு வேலை செய்யுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில ஜாதகக்காரங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த இடம் சரியில்லை சார், வேறு இடம் மாற்றி உட்காருங்கம்பாங்க. இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த. அப்போ அந்த வீட்டில் சில பேர் பில்லி சூனியம் இருக்குது, காத்து கருப்பு இருக்குன்னு சொல்லி பயமுற்றுவாங்க. இது சில கிராமத்துலலாம் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தால் இந்த மாதிரி சில சின்ன சின்ன கெட்ட செயல்கள் நடக்கும். இதை சரி பண்ணிட்டாலே எல்லா விஷயமும் சரியாயிடும். சார், ஆண்மனை பெண்மனை சொன்னீங்க. ஆண்மனை யாருக்கு நல்லது, பெண்மனை யாருக்கு நல்லது சார்? அதான் மனையில் நிறைய பிரிவு இருக்குமா. ஆண்மனை பெண்மனை அழிமனை. இந்த மனையை தப்பாக அமைக்கும் போது அது அமங்கலி மனையாகவும் சுமங்கலி மனையாகவும் மாறிடும். ஆண்மனை ஒரு சிலருக்கு வேலை செய்யும், பெண்மனை ஒரு சிலருக்கு வேலை செய்யும்னு சொல்லி தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆண்மனை ஆணுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், பெண்மனை பெண்ணுக்கு வேலை செய்யும். இந்த ஆண்மனை ஆணுக்கு வேலை செய்யணும்னா அது ஆண் திசையாக பார்த்து கட்டணும். ஒரே திசையில் ஆண்மனையும் இருக்குது பெண் திசையும் இருக்குது. இப்போ கிழக்கும் மேற்கும் நீண்டிருந்தால் ஆண்மனைன்னு சொல்கிறோம். அந்த ஆண்மனை திசை மாறும்போது மனையும் மாறிவிடும். அப்போ அந்த ஆண்மனை யார் பேர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறது அந்த இடத்த தான் போய் பார்க்கணும். அந்த இடத்த ஒரு வாஸ்து நிபுணர் கிட்டக்க போய் பார்த்து அந்த மனையோட நீளம் அகலத்தை அளந்து அது எந்த அமைப்பில் இருக்குங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. அது ஆண்மனையாக இருக்கா பெண்மனையாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதில் ஏதாவது அளவு மாறிடுச்சுன்னா அழிமனையாக போயிடும். இதெல்லாம் மீறி சில ரகசியங்கள்லாம் இருக்குது. கோடாலி மனைன்னு இருக்குது. இதில் எந்த தப்பும் நடக்காமல் ஒரு மனையை பார்த்து அமைச்சிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மனை யார் பேரில் இருக்குங்கிறதே அந்த மனையை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ அந்த ஆண் மனையை யார் பேரில் வச்சுக்கணும், பெண் மனையை யார் பேரில் வச்சுக்கணும். அந்த வீடு கட்டும் போதும் ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்குது. அந்தமாரி வீட்டை கட்டும் போதும் அது யார் பேரில் இருக்கணும், யார் பேரில் கட்டணுங்கிற அமைப்பு இருக்குது. இப்போ ஆண் மனையில் பெண் வீடை கட்டிட்டிங்கன்னா அந்த வீடு வேலை செய்யாது. இப்போ அழிமனை ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? ஒரு பரிகாரமும் கிடையாதுமா. சரி பண்ண மாட்டேன். அந்த மனையை போய் பார்த்து அது ஆண் மனையாக இருக்கா பெண் மனையாக இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அது யார் பேரில் இருந்தால் நல்லது, யார் பேரில் இருக்கக்கூடாதுங்கிறது முதல்ல அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்தணும். அந்த மனையை பார்க்கும் போதே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் தெரிஞ்சு போயிடும். அதை அவங்க ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும்.
ஒரு வாஸ்து நிபுணர் அந்த மனையை பார்க்கும்போதே அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். ஒரு குடும்ப தலைவர் பேரில் மனம் இருக்கணுமா, வாரிசு பேரில் மனம் இருக்கணுமா, அந்த வீட்டோட ஆண் வாரிசு மேலே அந்த மனம் இருக்கணுமா, பெண் வாரிசு மேலே அந்த மனம் இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் இருக்குது. இதை மாற்றி அமைச்சோம்னா குடும்பத்தில் கூடிய பிரச்சனையும் மாறி தான் போகும். சார், முன்னோர்களோட மனை வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மை சார்? அது மனையை தான் போய் பார்க்கணும். முன்னோர்கள் மனை இப்போ உள்ள மனை அப்படின்னு இல்லை. மகாபாரத காலத்துலேருந்தும் சரி, ராமாயண காலத்துலேருந்தும் சரி, போர் நடக்கும்போது நிறைய போர் வீரர்கள் இறந்து அவங்களுடைய எலும்பு கூடுகள், சில முடிகள், சில ஆயுதங்கள்லாம் பூமிக்குள்ளே பதிஞ்சு அது அப்படியே இருக்கும். அது கிராமங்கள் நகரங்களாக மாறும்போது ஒரு இடத்துலையும் அந்த எலும்பு துண்டுகள்லாம் பூமிக்கு கீழே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யாது அவங்களுக்கு. அதுக்காக தான் மனம் வாங்கும்போது ஒரு அடி ஆழத்துக்கு, இப்போ தான் நவீன இயந்திரமாக வந்துருச்சு இல்லையா, ஜேசிபி வச்சு ஒரு அடி ஆழத்துக்கு சுத்தமாக நோண்டி எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணணும். அதில் பழைய இந்த இரும்பு துண்டுகள், எலும்பு கூடுகள், தலைமுடிகள்லாம் இருக்கும் நிறையா. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சில மனக்கட்டு வந்து ஆப்போசிட்டில் வேலை செய்யும். நீங்கள் இப்போ அந்த மனக்குள்ளே சும்மா போயிட்டு வந்துட்டாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்பாங்க. இது எங்கள் தாத்தா மனம் வாங்கி போட்டாங்க, இது எங்கள் கொள்ளு தாத்தா வாங்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு ஒரே ஜுரமாக இருக்குது, உடம்பு முடியல அப்படிம்பாங்க. காரணம் வந்து மனை எப்படின்னா, மனையை வந்து நம்ம சொந்தமாக ஆக்கும் போதே அந்த மனையை முதல்ல சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் நிறையா மரங்கள், தேவையில்லாத செடிகள், கொடிகள்லாம் இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். வீடு கட்டும் போதும் அந்த மனையை ஒரு அடி நோண்டி சுத்தம் பண்ணி தண்ணி தெளித்து அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ மனையை வந்து பூமி பூஜை போடும்போது எப்படி சுத்தம் பண்ணி பண்ணுறோமோ அதேமாரி தான் முன்னோர்கள் மனையாக இருந்தாலும், 1000 காலத்து மனை, 1000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனையாக இருந்தாலும், மனையை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா நம்ம தனியாக மதில் சுவர் எழுப்புற மாரி இப்போல்லாம் பென்சிங் போடுறாங்க. இப்போல்லாம் புதுசாக வந்துருச்சு எல்லாம். பென்சிங்கு, கிரீன் வலையெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சு அந்த மனையை எந்தெந்த திசையில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து அமைச்சிக்கணும். தோப்பு வீடாகாது, வீடு தோப்பாகாது. அப்போ ஒரு மனை இருக்குன்னா அது தோப்பாக இருக்கா வீடாகான்னு அவங்க பார்க்கணும். நான் வாங்கி போட்டால் 100 வருஷமாக கிடக்கு, என் குடும்பம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும்பாங்க. ஏன் கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா அவங்க வாங்கி போட்ட சொத்தெல்லாம் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். உங்கள் தாத்தா சொத்து அப்படியே இருக்கும், அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க, அது பாலடைஞ்சு போய் கிடக்கும் அந்த மனையே. அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா அது நேராக அவங்களோட வாரிசை தான் பாதிக்கும். இப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தன்னு மட்டும் போராடுறாங்கன்னா அப்போ தாத்தா செஞ்ச பாவ புண்ணியமும் பேரனுக்கு தான் போய் சேரும். சொத்துக்கு ஆசைப்படுற பிள்ளைங்க பாவத்துக்கு மட்டும் அஞ்சுறாங்க. அப்போ அந்த மனையை விட்டு எட்டக்க வரும்போது இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்க முடியாது. அதோட வேலைகள் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்தாலும் அதோட பாதிப்பு அவங்க அனுபவிச்சுட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, மனையை முதல்ல நம்ம சரி பண்ணணும், சுத்தம் பண்ணணும். இந்த கருமை வழிவிடும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லா விஷயமே நடக்க ஆரம்பிச்சிடும். முன்னோர்கள் மன தீமை நல்லதுங்கிறத விட அந்த என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத அந்த மனையை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சார், வீடு கட்டணும்னா மனை ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. மனைன்னு வரும்போது தெருக்கூத்து பற்றி சொல்கிறாங்க. தெருக்கூத்துனா என்ன சார்? தெருக்கூத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு திசையை பார்த்து எப்படி மனம் வாங்கணும்னு நம்ம முக்கியம் சொல்கிறோமோ, அந்த மனைக்கு யார் பேரில் இருக்கணும், எந்த மாதிரி மனம் இருக்கணும்னு பார்க்குறோம் இல்லையா, இதை விட ரொம்ப முக்கியம் தெருக்கூத்து. ஒரு வீட்டுக்கு நல்ல தெருக்கூத்து, கெட்ட தெருக்கூத்துன்னு இருக்குது. இது 4 திசையிலையுமே இருக்குது. உச்சம் நீச்சம்னு இப்போ எல்லோரும் சொல்லிடுறாங்க ஈஸியாக. அந்த உச்சம் எந்த இடத்துல இருக்கணும், நீச்சம் எந்த இடத்துல இருக்கணுங்கிறது ஒரு திசையை பொறுத்து தான் இருக்குது. 4 நேர் திசை, 4 எதிர் திசைன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து 8 திசைன்னு சொல்கிறாங்க. 8 16 பிரிப்பாங்க. 16 பிரிக்கும் போது அந்த திசையோட அளவுலாம் முதல்ல மாறி போயிடும். இப்போ எல்லாம் கேம்பஸ் வச்சு ஈஸியாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வடகிழக்கில் வடக்கு பக்கமாக வர குத்து ஒரு நல்ல விஷயத்தை செய்யும், கிழக்கு பக்கமாக உச்சத்தில் வர குத்தும் நல்ல விஷயத்தை செய்யும். இதே நீங்கள் தென்கிழக்கு போயிட்டீங்கன்னா அது அவ்வளோ சுபிட்சமாக இருக்காது, தீய பலனை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ எப்படி வடகிழக்கு ஈசானிய குத்துன்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ, அதேமாரி தென்கிழக்கில் தெற்கு பக்கம் வர குத்து ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல அம்சத்தை கொடுக்கும். அந்த தலைவன் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தெற்கு பக்கம் கூடிய நல்ல தெருக்கூத்து தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போணுச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுவார், ஹோட்டல் வச்சு நடத்துவார், ஒரு டீ கடை வச்சு நடத்துவார், ஒரு மளிகை ஷாப்பு. அவங்க வந்து இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் அந்த மனை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ரொம்ப வீரியமாக இருப்பார். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே செக் பண்ணாலும் சரி, இந்தியா ஃபுல்லாக செக் பண்ணாலும் சரி, இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த தெற்கு பக்கம் வர தெருக்கூத்து வந்து ரொம்ப சிறப்பான தெருக்கூத்து. அதுவே தென்கிழக்கில் கிழக்கேருந்து வந்து மேற்கு பக்கம் குத்திடுச்சுன்னா அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். எவ்வளோ ஓகணும் இந்த குடும்பமாக இருந்தாலும் பூஜ்ஜியத்தில் கொண்டாந்து வச்சிடும். அதேமாரி தான் வடமேற்கும் தென்மேற்கும்
வடமேற்குலேயும் தென்மேற்குலேயும் குத்து வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உச்சத்தில் இருக்கும், ஒரு இடம் நிச்சயத்தில் இருக்கும். தென்மேற்கில் தெற்கு பக்கமும் வரக்கூடாது, மேற்கு பக்கமும் வரக்கூடாது. வடமேற்கில் மேற்கு பக்கம் மட்டும் ஈசானியத்தை பார்த்து வரலாம். வடமேற்கில் வடக்கே இருந்து தெற்க போகிற மாதிரி தெருக்குத்து இருக்கக்கூடாது. அப்போ வந்து வீடு கட்டுறதுக்கும் தொழில் செய்கிறதுக்கும் வேறு வேறு மாதிரி மனை பார்த்து வாங்கணுமா? நிச்சயமாக. எப்படின்னா, ஒரு வீட்டை வச்சு அந்த வீட்டில் கூட தலைவர் என்ன தொழில் பண்ணுறாரு, அவருக்கு எந்த தொழில் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அந்த வாஸ்துல அது ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு ஒரு திசையும் ஒரு ஒரு வேலை செய்யும். இப்போ ஆண்மனை பெண்மனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணால் அவங்க தொழிலை வச்சு இயங்கும். அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலே அந்த மாதிரி மனக்கட்டை தான் அவங்க கொண்டு போய் கண்ணில் காமிக்கும். அந்த மனிதனுக்கு நேரம் சரியில்லைன்னா 1000 மனம் காமிச்சாலும் தப்பான மனம் மட்டும்தான் அவங்க கண்ணில் ஃப்ளாஷ் ஆகும். அப்போ அவர் நஷ்டத்தில் தான் இயங்கிட்டு இருப்பார். ஒரு மனிதனுக்கு மனம் வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுக்கு அந்த நேரமும் ரொம்ப முக்கியம். நம்ம எது செஞ்சாலும் அதை சரியாக செய்யணும். நான் கிடைச்ச வேகத்து ஒரு மனக்கட்டை போய் டக்குன்னு வாங்குறேன்னு போனான்னா கர்மா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அவருக்கு இன்னும் கொஞ்சோண்டு பாக்கி இருக்கிற மாரி தான் தோணும். அதனால் எப்போதுமே தெருக்கூத்துங்கிறது ரொம்ப முக்கியம். தெருக்கூத்து ஒரு மனிதனை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும், கெட்ட இடத்துக்கு கொண்டு போகும். ஒரு ஒரு தெருக்கூத்துக்கும் ஒரு ஒரு வரலாறு உண்டு. அது அந்த மனை வாங்குறதுல வாஸ்து பற்றின தகவலை சார் நமக்கு சொன்னாங்க. இது போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் அடுத்த வீடியோவில் இதுக்கான விளக்கத்தை தருவாங்க. நன்றி. ரொம்ப நன்றிம்மா.